ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நம்ம ஒரு செகண்ட் வெர்ஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் இதே மாதிரி கொலுவுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிமிலர்வே இந்த வாட்டியும் நம்ம கொலுவுக்கு அகெயின் மயிலாப்பூர் போய் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ எதுக்கு மயிலாப்பூர் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் டூ பிளேசஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய கொலு பொம்மை, பெரிய பெரிய பொம்மை இருக்க இடம் ஒன் இஸ் நங்கநல்லூர் அண்ட் ஒன் இஸ் மயிலாப்பூர். என்னோடய கான்ஷியஸ்னஸ்க்கு எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கவர் பண்ணி லைனாக ரொம்ப அரேஞ்ச்டாக வச்சுருக்க ஒரு 2 இடம் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் அண்ட் நங்கநல்லூர் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பாட்டில் இந்த மாதிரி நிறைய கொலு பொம்மை வச்ச இடம் தெரியும்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் லாஸ்ட் இயர் நான் மயிலாப்பூர் கொலு இந்த கொலு பொம்மை பற்றி நான் போடும்போது அவ்வளோ வியூஸ் இருந்தது. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, லைக் தேர் ஆர் பீப்புள் இது பார்க்கணும், இந்த மாதிரி எங்கே கொலு பொம்மை அழகாக விற்கிறாங்க, எந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும், எங்கே வாங்கினா அழகாக இருக்கும், எங்கே கம்மி ரேட்டில் கிடைக்கும், டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்கன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த வாட்டியும் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஷாக்கிங்லி நான் நிறைய இடத்துல நிறைய ஸ்ட்ரீட்ஸில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கொலு பொம்மை விற்கிறது. பட் மயிலாப்பூரில் இந்த மாதிரி ஸ்டாச்சு மாதிரி பெரிய 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 சைஸில் இருக்க கொலு பொம்மை எல்லாமே நான் இங்கே தான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் அ பெய்ட் ப்ரமோஷனுங்க. நிறைய கடை இருக்குது, இதில் பெய்ட் ப்ரமோஷன்லாம் பண்ண முடியாது. என்னோடய ஹஸ்பண்ட் மயிலாப்பூரில் தான் மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸோடு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை எந்த ஒரு அக்கேஷன் மயிலாப்பூரில் நடந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் என்னென்ன ஃபெஸ்டிவல் அங்கே மயிலாப்பூரில் இருக்கோ அந்த டைமெல்லாம் விசிட் பண்ணுறது யூஸ்வலாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஆஃப்டர் மேரேஜ். ஸோ அந்த மாதிரி கொலுவுக்குமே ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்னை கூப்பிட்டாரு. இப்போ செகண்ட் டைம் நான் வந்திருக்கேன். நீங்களுமே ஏதாவது மயிலாப்பூரில் ஃபெஸ்டிவல் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் நானுமே அங்கே விசிட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த கொலு பொம்மை இந்த ஸ்ட்ரீட்டில் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஆஃப் த வ்ளாகில் நான் காமிச்சிருப்பேன். கபாலீஸ்வர் கோயிலோட அந்த கேட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபென்சிங் அந்த ஸ்ட்ரீட்டில், அதாவது நித்யா அமிர்தம்லாம் இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டில் தான். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு லைனாக கொலு பொம்மை வச்சுருக்காங்க. ஐ திங்க் எவ்ரி இயர் இங்கே மட்டும்தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். மயிலாப்பூரில் ரொம்ப க்ரௌடடாக இங்கே தான் இருக்கும். தேர் ஆர் ஸ்ட்ரீட்ஸ் எங்கே இருக்கோ இந்த மாதிரி நிறைய இடத்துல போடுறாங்க. பட் தென் நான் யூஸ்வலாக மயிலாப்பூரில் இங்கே தான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் பார்க்கும் போதே தெரியுது, லைக் அவ்வளோ பெரிய பெரிய சிலை எல்லாமே இங்கே உங்களுக்கு பார்க்க முடியும். நிறைய பேர் நான் யூஸ்வலாக நினச்சேன் லைக் வீட்டில் இந்த மாதிரி பெரிய சிலைலாம் வைப்பாங்களா அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் விளாக் எடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது எல்லா பெரிய சிலையுமே வாங்குறதுக்குமே இருக்காங்க. லைக் ஏன்னா கொலு பொம்மைன்னும் போது ரொம்ப அழகழகான சிலைகள்லாம் வைக்க தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ அது என்ன சைஸில் இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அது ரொம்ப அழகாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக எடுத்துப்போம்ல. அந்த மாதிரி ஆல் சைஸஸ் ரொம்ப அழகாக எல்லா கடவுளுமே அங்கே இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த ஸ்ட்ரீட்டே. யூஸ்வலாக அந்த ஸ்ட்ரீட்டில் இந்த கொலு பொம்மை ஒரு சைடில் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் நிறைய குட்டி குட்டி கடைங்க இருக்கும். அந்த கம்மல் கடை, பொட்டு கடை, இல்லை இந்த சொப்பு கடை, இந்த குட்டி குட்டி டாய்ஸ் கடைலாம் இருக்கும். அது எப்போவுமே இருக்கும். பட் தென் கொலு போடும்போது இன்னும் அதுவுமே ரொம்ப பிஸியாகிடுச்சு. ஸோ இதில் நான் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நாங்கள் கொலு வச்சு பழக்கம் கிடையாது. பட் கொலு பார்க்க பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக எது இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பார்க்க பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் மயிலாப்பூர் வந்திருந்தேன். அண்ட் நங்கநல்லூர்லேயுமே நான் ரொம்ப விசிட் பண்ணியிருக்கேன். லைக் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டோமே போதும்னு ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தா போக போக ரொம்ப வித்தியாசமான கொலு பொம்மைங்கள்லாம் இருக்குது. லைக் ஒரே கடையில் இருக்க மாதிரி இன்னொரு கடையில் இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆல் நெகோஷியபிள் தான். ரேட்லாம் நெகோஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப குவாலிட்டியான டாய்ஸுங்க. ரொம்ப அப்படியே டஸ்ட்டாலாம் இல்லாமல் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம், ஆல் வெரைட்டி மெட்டீரியல். ஒரு கடையில் கூட நான் பார்த்தேன், டோரேமான் இருந்துச்சு. ரொம்ப கார்ட்டூன் பொம்மைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், எப்போ இந்த மாதிரி கார்ட்டூன்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களே பாருங்கள், நான் பேச விரும்பலை. இதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள்.
அவ்வளோதான் மக்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஹோல் ஸ்ட்ரீட்டுமே கவர் பண்ணிட்டேன். நீங்கள் மயிலாப்பூர் போனீங்கன்னா இந்த எல்லா பொம்மைங்களும் ரிப்பீட்டடாக பார்க்கலாம். பிகாஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. யூ கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ். லைட்டாக பசிச்சதுனால நம்ம நித்யாமிர்தம் போயிருந்தோம். அதே ஸ்ட்ரீட்டில் தாங்க இருக்குது. அங்கே போய் நான் ஒரு தோசை சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து பானிபூரி சாப்பிட்டாங்க. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.